Hello everyone, welcome to Statistics VM channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா sampling. First, sampleோட definition. Sampling is the selection of subset, a statistical sample of individuals from within a statistical population to estimate characteristics of the whole population. Part of the population denoted by n. ஸோ அந்த பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது தான் சாம்பிள். அதை நம்ம எப்படி டினோட்டட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் எண்ணில் டினோட்டட் பண்ணுவோம். தேர்ட் பாயிண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ். நம்ம சாம்பிளை வச்சு ஒரு டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ரிசல்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அஷூரன்ஸ் பண்ணலாம். சர்வே மெத்தடாலஜி. சர்வே மெத்தடாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக நம்ம சாம்பிள் மெத்தடை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டைம், மணி, மேன் பவர் இதெல்லாம் ரொம்பவே சேவ் பண்ணலாம் சாம்பிள் மெத்தடில். நம்மளுடைய டார்கெட் ஆஃப் த பாப்புலேஷன் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நம்ம ஸ்டடிக்குள்ளே எவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பாப்புலேஷன், எல்லா கேட்டகிரி எடுத்துக்கலாம். அதில் என்னுடைய பர்டிகுலர் ஸ்டடின்னு நான் ஒரு பாப்புலேஷன் எடுப்பேன். எனக்கு தமிழ்நாட்டில் இந்த டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பர்டிகுலர் வில்லேஜ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏஜ் கேட்டகிரி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம என்ன ஸ்டடி பண்ண போகிறோமோ, நம்ம என்ன எதுக்காக ரிசர்ச் பண்ண போகிறோமோ அதுக்கான டேட்டாக்காக ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஸ்டடியை எடுத்துக்கிறது தான் பாப்புலேஷன், நம்மளோட ஸ்டடியான பாப்புலேஷன். அந்த ஸ்டடி பாப்புலேஷன்லேருந்து பர்டிகுலர் சாம்பிள் எடுப்பாங்க, அதுதான் சாம்பிள். ஒரு பார்ட் ஆஃப் த அந்த ஸ்டடி ஆஃப் த பாப்புலேஷன் இருக்குல்லையா, அந்த ஸ்டடியிலேருந்து ஒரு பார்ட் எடுக்கிறது தான் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்க்கும்போது சாம்பிள்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதான் சாம்பிள் பிரிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ நம்ம டார்கெட் ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நம்மளோட ஸ்டடிக்கான பாப்புலேஷன் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. ஸோ எப்படி சாம்பிள் செலக்ட் பண்ணுவாங்க, அதுதான் நெக்ஸ்ட் சாம்பிளிங் டெக்னிக்ஸில் வரும். எந்த விதமான எப்படி இந்த சாம்பிள்ஸ் நான் சும்மா ஒரு 4 பேர் எடுத்துக்கலாமா, ஒரு 5 பேர் எடுத்துக்கலாமா, ஒரு 5 டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு 10 டேட்டாஸ் மட்டும், எனக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு எப்படி அந்த சாம்பிளை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா சாம்பிளிங் டெக்னிக்கில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு அதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். சாம்பிளிங் டெக்னிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ்ட் டு செலக்ட் எ representative subsets of individuals or unit from a large population for research or analysis. Common sampling method including, அதாவது ஒரு சாம்பிளிங் மெத்தடில் காமனான மெத்தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், கன்வர்ஷன் சாம்பிளிங் அப்படின்னு 4 டைப் இருக்குது. கன்வர்ஷன் சாம்பிளிங் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு சாம்பிளிங் டெக்னிக்கை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், செகண்ட் டைப் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், அதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துருவோம். ஐடென்டிஃபை டு த பாப்புலேஷன். அதாவது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் நம்மளுடைய பாப்புலேஷன் சைஸை நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும், நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது சைஸ் கேபிட்டல் என், என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியும், என்னுடைய பாப்புலேஷனுடைய என்ன எனக்கு தெரியும், அந்த டோட்டல் நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். டோட்டல் ஆஃப் த பாப்புலேஷன் கவுண்ட்டை என்னால் பார்க்க முடியும், என்னால் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு தெரியும் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வரும். அதோட டைப்ஸ் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் சொன்னேன் இல்லையா 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதில் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் என்ன பண்ணலான்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை கண்டுபிடிக்க முடிஞ்சாலே அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். இதில் 2 டைப் இருக்குது. அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங், ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். இல்லை அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங்லாம் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாம்பிளிங் செலக்ட் பண்ணும் போது
எனக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இருக்காது. அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரி மெத்தட் அண்ட் ரேண்டம் டேபிள் நம்பர் மெத்தட். ஸோ அந்த டயக்ராம் பாருங்க, பார்த்தா புரியும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் 4 டைப் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படி இருக்குது. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா நம்மளோட என்டையர் பாப்புலேஷன்லேருந்து, அதாவது ஒவ்வொரு சப்செட்டாக எடுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்டம்னு சொல்லுவோம். ஸ்டேட்டம்னா நம்மளுடைய ஸ்டடியிலேருந்து எடுத்துருக்கு அந்த என்டையர் பாப்புலேஷன்லேருந்து ஒவ்வொரு கேட்டகிரியும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகிரியிலேருந்தும் ஒரு நமக்கு தேவையான சாம்பிள் மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். செகண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்டம்லேருந்து ஒரு பர்டிகுலர் சாம்பிள்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். தேர்டு செட் ஆஃப் ஸ்டேட்டம்லேருந்து பர்டிகுலர் சாம்பிளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அவங்க எல்லாரையும் சேர்த்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா சாம்பிள் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்கில் இருக்கிற டயக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைப் வந்து என்னென்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் இருக்காங்க. அதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும், என்டையர் பாப்புலேஷன்லேருந்து ஒவ்வொரு குரூப்லேருந்தும் அதில் இருக்கக்கூடிய தேர்டு பர்சனை நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாஸை, அதாவது சாம்பிள்ஸாக பிக் பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டமை இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுதான் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா கொத்தாக எடுக்கிறது. கிளஸ்டர்னாலே கொத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கிளஸ்டர் சாம்பிளிங் அதாவது நம்மளுடைய குரூப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், என்டையர் பாப்புலேஷன் இருக்கும். அந்த பாப்புலேஷன்லேருந்து ஒவ்வொரு கேட்டகிரியும் அதாவது அவங்கவுங்க கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதிலேருந்து இருக்கக்கூடிய டேட்டாஸை கொத்தாக நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா ஸ்டேட் பிரிச்சுக்கிறோம். ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதில் எத்தனை சிட்டிஸ் இருக்குது, அதில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூல்ஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பிரான்ச்சஸாக போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் என்னன்னு சொன்னோம், நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடிஞ்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகேவா? நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங், ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் அப்படின்னா கன்வீனியன்ட் சாம்பிளிங்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் அப்படின்னா ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், அடுத்தது ஸ்னோபால் சாம்பிளிங் இப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கன்வீனியன்ட் சாம்பிளிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு கன்வீனியன்ட்டான அதாவது ரிசர்ச்சரான எனக்கு யாரெல்லாம் என்னுடைய கொஷினரி டேட்டாஸ்க்கு தேவைப்படுறாங்களோ அதுக்கான கரெக்டான இருக்காங்களோ அவங்கள வந்து நான் எனக்காக பிக் பண்ணி எடுத்துப்பேன். என்னோட ரிசர்ச்சுக்காக இவங்களாம் வந்து சூட்டபுளாக இருப்பாங்க, என்னோடய கொஷினரிக்கு இவங்களாம் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பிக் பண்ணி எடுத்துப்பேன் இல்லையா, என்னுடைய ரிசர்ச்சுக்காக அந்த கொஷினரிக்காக. அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா கன்வீனியன்ட் சாம்பிளிங்னு சொல்லுவோம். அதுதான் வந்து என்னென்னா அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், எனக்கு தேவையான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ரெஸ்ட்ரிக்ஷன் சாம்பிளிங் அப்படிங்கும்போது அங்கே ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங்கும், கோட்டா சாம்பிளிங்கும், ஸ்னோபால் சாம்பிளிங்கும் வருது. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கான ஒரு சார்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இருக்குது. சாம்பிளிங் டெக்னிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங், ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் இருக்குது. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. இங்கே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் அன்ரெஸ்ட்ரிக்டடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு, சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் இருக்குது. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங்கில் என்ன இருக்குன்னா
அன்ரெஸ்ட்ரிக்டட் கன்வீனியன்ட் சாம்பிளிங் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங் இப்படின்னு டைப் பிரிச்சாச்சு. இதுதான் பர்ஃபெக்ட், அதாவது இதுதான் சாம்பிளிங் டெக்னிக்ஸோட டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டடிக்கு சாம்பிளை செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம சாம்பிளை இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சாம்பிளை செலக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் நம்மளோட சாம்பிள். இதுதான் இப்படி தான் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர். தேங்க்யூ ஆல் அண்ட் வெல்கம் டு நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் VM channel. Thank you all.